ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் 9 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 10வது ஸ்லோகம் பார்த்துக்கலாம். 9வது ஸ்லோகத்தில் வந்து துரியோதன் வந்து துரோணாச்சாரிட்ட வந்து எனக்கு நட்பு ரீதியாக உயிரை கொடுக்குற அளவுக்கு கூடிய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, எனக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து துரோணாச்சாரிட்ட வந்து துரியோதன் சொல்லிட்டு இருக்கிற. அப்படி அடுத்து 10வது ஸ்லோகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அபர்யாப்தம் தத் அஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரஷிதம் பர்யாப்தம் त्वत्तिदम् ஏதேஷாம் பலம் பீமாபிரஷிதம். பாட்டனார் பீஷ்மரால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்கவியலாதது. ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையும் அளவிடக்கூடியதே. அது மகாபாரத போகிறப்ப பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்க்குறக்கு துரியோதனும் அர்ஜுனரும் போவாங்க. கிருஷ்ணா வந்து அப்போ தூங்கிட்டு இருப்பாரு. தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக துரியோதன் வந்து தலைப்பகுதியிலையும் அர்ஜுனர் வந்து பகவானோட பாதத்துக்கிட்டையும் உட்காந்துருவாங்க. அர்ஜுனன் மூலமாக கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வர்ணாசிரம முறைப்படி சாஸ்திரத்தில் வர்ணாசிரம முறை இருக்குது. வர்ணாசிரம முறைப்படி பகவானோட தலைப்பகுதியில் பிராமணர்களும், தோல் பகுதியில் சத்திரியர்களும், வயிற்று பகுதியில் வைசியர்களும், தொடைப்பகுதி அதாவது பாதத்து பகுதியில் வந்து சூத்திரர்களும் வந்து வந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ வந்து பகவானை வந்து பாத சரணாகதி பண்ணுறது தான் வந்து உயர்ந்தது அப்படிங்கிறத வந்து அர்ஜுனர் மூலமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. ஆக இப்போ தூக்கத்திலேருந்து எழுந்த கிருஷ்ணா வந்து அர்ஜுனரை முதல் பார்க்குறாரு, அப்புறம் தான் வந்து துரியோதனை பார்க்குறாப்படி. அர்ஜுனரை பார்த்த கிருஷ்ணர் வந்து போர் சம்மந்தப்பட்டு பேசுகிறப்ப வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் இருந்தால் போதும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. துரியோதனன் வந்து எனக்கு வந்து நாராயண சேனை தான் வேணும், ஏன்னா நாராயணி சேனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால எனக்கு உங்களோட படைபலத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து துரியோதனன் கேட்பாப்படி. இது வந்து இப்படி கேட்பாங்க. அதுக்கு வந்து கிருஷ்ணா வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போர் சம்மந்தப்பட்டு அதை பேசி முடிப்பாங்க. இதிலிருந்து நம்ம இதில் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து பகவானோட பாத சரணாகதி தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தனுக்கு வந்து எவ்வளவு தான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவு புகழ் இருந்தாலும், எவ்வளவு படைபலம் இருந்தாலும் வந்து பகவானோட கருணை இல்லை அப்படின்னா, செல்வ திருமகளின் அன்புக்குரியவரான பகவானோட கருணை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து தோல்வி நிச்சயமே அப்படிங்கிறது வந்து இதன் மூலமாக வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அது வந்து அர்ஜுனன் கிட்ட பாண்டவ சேனையில் பார்த்தீங்கன்னா படைபலம் கம்மி தான், ஆனால் கிருஷ்ணா அங்கே இருந்தார். ஆனால் இதில் வந்து படைபலம் அதிகம், ஆனால் கிருஷ்ணாவோட சேனையை வந்து துரியோதனை எடுத்துட்டா அப்படி. ஆனால் போரில் என்ன பண்ணாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆக நம்ம வந்து பகவானோட கருணை தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர நம்மளுக்கு புகழ், செல்வம், இந்த பௌதீக இதெல்லாம் வந்து இந்த தற்காலிகம் தான் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இதன் மூலமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து கேளுங்க.